தமிழக வெற்றி கழகம் இந்த 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையில 130 தொகுதி ஜெயிக்கும். ஆனா இந்த வெற்றியை இவங்களால வந்து உதாரணத்துக்கு ஒரு 20 ரவுண்ட்ஸ் போதும் கவுண்ட் 10வது ரவுண்ட்லயும் இவங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. போலிங் கவுண்ட் ரிசல்ட் அறிவிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை திமுக காரங்க உண்டாக்குவாங்க. இது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா இப்போ ஒரு நிறைய நரேஷன் செட் பண்ணப்படுது. கடந்த 2 நாட்களா பாக்குறோம். குழந்தைகள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க இந்த அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நாளைக்கு விஜயனை தோத்துட்டார் அப்படின்னா குழந்தைகளை வந்து ஒரு ஒரு மறைமுக தூண்டுதல் ஜெயிக்கிற கூட மாட்டாம தான் உங்களுக்கு வந்து கவுண்டிங் பூத்துல வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. அங்க மிஷின்கள் உடைக்கப்படும், உள்ள இருக்கிற ஆட்கள் தாக்கப்படுவாங்க. இந்த விஷயம் எல்லாமே நடக்கும், 100% நடக்கும். ஏன்னா திமுக இதெல்லாம் உங்களுக்கு புதுசு கிடையாது. நம்ம கடந்த காலங்களில் பார்த்திருப்போம். வெளியே போலீஸ்காரங்க ஒரு சட்டக்கல்லூரிக்கு வெளியில போலீஸ்காரங்க கை கட்டி நின்று இருந்தப்போ உள்ள இருந்த ரவுடிகளை காலேஜ் 130 ஜெயிப்புன்னு சொல்லிட்டீங்க. 130 விஜய் பிரச்சாரத்துக்கு போல 13 தொகுதி தான் போனார். போகலைங்கிறத விட அதுதான் சொல்றேன். மக்கள் விஜயனை வந்து அதை தான் அவங்க நிறைய இடத்துல பதிவு பண்ணாரு. நான் கட்சி ஆரம்பிச்ச ஒருத்தர் வீட்டுக்குள்ள வரல, ஆல்ரெடி நான் ஒருத்தர் வீட்டுக்குள்ள போயிட்டு தான் நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது அதனோட வெளிப்பாடு, அதனோட விருத்தி தான் இன்னைக்கு குழந்தைகளை தவறா பயன்படுத்துறாங்க. நீ கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு கொண்டாந்து நிப்பாட்டி வச்சிருக்கு. இன்னைக்கு ஆளுங்கட்சியில கிண்டர்ஜாய் கேக்குற மாதிரி ஓட்டு உங்க வீட்டுல உள்ளவங்க கேளுங்க அப்படின்னு அத வந்து அவ்வளவு பெற்றோர்கள் இல்ல அதுதான் சில வீடியோஸ் எல்லாம் வருது. அவங்க ரொம்ப உணர்வுபூர்வமாக அந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக ஓட்டு போடணும் அழுறாங்க சின்ன குழந்தைங்க. இல்லை அந்த அளவுக்கு அதை அந்த அரசியல் மேம்படுத்தணுமா? இதுக்கு முந்தைய அரசியல் தலைவர்கள் கல்லூரி காலங்களிலே நீங்கள் படிப்பை முடிச்சுட்டு அரசியலுக்கு வாங்க அப்படிம்பாங்க. இப்ப குழந்தைங்க ஸ்கூல் போற பிள்ளைங்களே நீங்க வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேக்குறது சரியாது இல்ல. நான் அது விஷயத்துக்குள்ள வரேன். படிப்பு முடிச்சிட்டு அரசியலுக்குள்ள வாங்கன்னு சொல்லி எப்ப சொன்னாங்க? எப்ப 60கள் 70கள் எந்த போராட்டத்துக்கு அப்புறம் அந்த விஷயத்தை வந்து இப்பவும் அதான் சொல்றாங்க. இல்ல எந்த போராட்டத்துக்கு அப்புறம் எந்த ஒரு எழுச்சிக்கு அப்புறம் இந்த 2 கட்சிகளும் மாணவர்களும் இளைஞர்களும் அரசியலுக்குள்ள வரக்கூடாது, அவங்க அரசியல் படாம வச்சிருக்கோங்கிறதுக்காக இது திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்ட இந்த 2 கட்சிகளும் திமுக அதிமுக 2 பேர் சேர்ந்து. ஆமா, நீங்க வந்து ஸ்கூல்ஸ்ல இருந்தே உங்களுக்கு வந்து பாலிடிக்ஸ் என்னன்னு தெரியும், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பத்தி தெரியும். இதெல்லாம் வந்து தொடக்கப்புள்ளியிலே பாலிடிக்ஸ் தெரிஞ்சிருமா சார் உங்களுக்கு? சார் குழந்தைகளே இல்ல, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் +2 படிக்கிற பசங்களுக்காக அது அந்த நாலேஜ் வரணுங்கிறேன். புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து நீங்க அங்க இருந்தே வந்து இளைஞர்களையும் மாணவர்களையும் நீங்க அரசியல் என்ன இங்க வந்து அரசியல்னாலே ஒரு தவறான கட்டமைப்பு இருக்கு. ஆனா அது அப்படி இல்ல. மக்களுக்கான சேவைங்கிறத பதிவு செய்ய நம்ம மறந்துட்டோம். இல்ல இது அரசியல்ல இது திராவிட இயக்கங்கள் இல்ல, காங்கிரஸ் இயக்கங்களும் கல்லூரி காலத்துல இறுதியாண்டு மாணவர்கள் அந்த மாணவர் பேரவை தேர்தல்களில் அரசியலில் அரசியல் ஆர்வத்தோட அவங்க ஈடுபடுவது தான் காலங்காலமாக சொல்லப்பட்டு வந்தது. பள்ளிக்கூட லெவலில் பாலிடிக்ஸ் தேவையா அதான் கேட்குறோம். இல்லை, அவங்களும் கற்றுக்கணும் இல்லையா? இன்னைக்கு ஜெனரேஷன் வளர்ந்துட்டு இருக்கு. நீங்கள் சொல்கிறீங்க குழந்தைகள் இன்னைக்கு கிண்டர்ஜாய் கேட்ட மாதிரி கேட்குறாங்க. அந்த குழந்தைகளுக்கு வந்து மீடியாவும் தெரியாது, சினிமாவும் தெரியாது, பாலிடிக்ஸும் தெரியாது. அது வந்து ஒரு எமோஷனல் பாண்டிங். அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க யாருக்கு ஓட் பண்ணணுங்கிறது. அந்த டிசைட் பண்ண அந்த பர்சனேஜ் அந்த ஓட்டு குழந்தைங்களுக்கு ஒரு வேலை ஒரு முடிவு, ஒரு தேர்வு முடிவுகள் கூட அந்த சின்ன ஏமாற்றங்கள் கூட அந்த குழந்தைங்க தாங்கிக்காது. இல்ல போல அரசியல் தலைவர்கள் நம்ம சொல்லி அவர் தோத்துட்டாரு இல்ல ஜெயிச்சிட்டாருன்னு வந்து அவங்களோட இந்த நரேஷன் நான் உண்மையிலே வன்மையை கண்டிக்கிறேன் சார். ஏன்னா இது வந்து சும்மா இருக்கிறவங்களை தூண்டி விடுற கணக்கு. ஏன்னா குழந்தைங்க ஒரு விஷயத்தை நம்ம பண்ணாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை பண்ணாருங்க. இப்போ மீனுக்கு மேலே நான் தீனி போட்டு அந்த அது எதுக்காக நான் தீனி போடுறேன்? மீனை பிடிக்கிறக்காக. ஆனால் நான் மீன் கிட்ட போயிட்டு உனக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மேலே வான்னு சொல்ற மாதிரி இது கதை இருக்கு. மீன் குழந்தைய ஒன்றா சார் இல்ல இந்த நரேஷன் அப்படிதான் இருக்கு. நீங்க வந்து அவங்கள வந்து எமோஷனலா அவங்க திங்க் பண்ணாத ஒரு விஷயத்த அவங்க இதை பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அவங்களை ட்ரிகர் பண்ற வேலையா இருக்குது. இது ட்ரிகர் பண்ணுவான்னு இல்லை. நீங்க அவங்க நிறைய வீடியோஸ்லாம் அந்த உங்க தாவேகா ஆதரவாளர் குழுக்கள் வந்ததுனால சொல்றோம். பெற்றோர்களுக்கு குழந்தை வளர்த்துற பெற்றோர் ஒவ்வொருத்தருக்கும் தன்னோட குழந்தை எப்படி சமாதானப்படுத்தும் நல்லாவே தெரியும். தெரியாம யாராவது குழந்தை வளர்த்துவாங்களா? அந்த குழந்தை ஒரு விஷயம் கேட்க, ஒரு சைக்கிள் கேட்குது அப்படின்னா அந்த சைக்கிள் இன்னைக்கே வாங்கி கொடுக்கணுமா, இல்லை அந்த குழந்தை 10th ஸ்டாண்டர்ட் போனதுக்கு அப்புறம் வாங்கி கொடுக்கணுமான்னு அந்த குழந்தை எப்படி பக்குவப்படுத்தி சமாதானப்படுத்தி கொண்டு வரணும்னு எல்லா பேரண்ட்ஸுக்கும் தெரியும். அது கூட தெரியாம யாரும் கல்யாணம் முடிச்சு புள்ள வளர்க்க போறது கிடையாது. ஸோ இதெல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து வெளியே வரது என்னன்னா அது எதை காட்டுது அப்படின்னா விஜய் அண்ணாவோட அந்த ஒரு எமோஷனல் பாண்டிங். அவர் வந்து தன்னோட குடும்பத்தில் ஒவ்வொரு பெண்களும் தன்னோட அண்ணனா நினைக்கிறாங்க. அந்த அண்ணனா பெண்கள் மட்டும் நினைக்கலாம், அவங்க குழந்தைகளும் தன்னோட தாய்மாமனா நினைக்கிறாங்க. அதை தான் இந்த வீடியோஸ் காட்டுது. இது வந்து வெறும் ஓட்டு இது மட்டும் இல்லை. இது இந்த ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அது குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் வந்து இது போன்ற நடவடிக்கைகள், அதாவது என்னன்னா நீங்கள் ஒரு 17 வயதுக்கு உட்பட்டவங்களை வந்து அரசியல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டாலே அது வந்து சட்ட ரீதியாக தவறானது. 17 வயதுக்கு உட்பட்டவங்கள பிரச்சாரத்தில் காமிச்சா, புகைப்படத்தோடு காமிச்சா அது வந்து தண்டனைக்குரியது, குற்றம், சட்டப்படி, அரசியல் சட்டப்படி. இன்றைக்கி இந்த குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையமும் இந்த மாதிரி குழந்தைகளை வந்து நீங்கள் அரசியல் ரீதியாக பயன்படுத்துவது, இந்த மாதிரி ரீல்ஸில் போடுவதெல்லாம் தவறுன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம அரசியலமைப்பு சட்டப்படி அந்த 17 வயதுக்கு உட்பட்டோர் அவர்களை வந்து அரசியல் ரீதியாக
பிரச்சாரத்திற்கோ அல்லது அவர்களை வந்து வாக்கு கேட்டோ அல்லது அவர்கள் புகைப்படங்களை பயன்படுத்துவதோ இந்த பிரச்சனையும் இல்லை, அரசியல்னு இல்லை, குற்றச்செயல்களிலுமே அவர்கள் ஈடுபட்டாலுமே அவர்கள் புகைப்படத்தை காண்பிக்கக்கூடாது, இது பண்ணக்கூடாது. அதனால சொல்கிறேன், இந்த அரசியல் தலைவராக இருக்கக்கூடியவர் இந்த புரிதலுக்கு அவங்க கட்சிக்காரங்களும் வரணும், இவரும் வரணும். அரசியல் பயப்படுத்தப்படப்படுகிறது மாற்றுக்கிறது இல்லை, ஆனால் சட்டப்படி நடத்தணும். அதை சொல்றேன். இல்ல இந்த குழந்தைகளோட பெற்றோர்கள் கொடுக்கறது அது வந்து தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் கிடையாது. அவங்க வீட்டுல விஜயண்ணா மேல வச்சிருக்கிற அந்த அன்பை, ஒரு அன்பு எந்த அளவுக்கு இருக்கு ஒரு வீட்டுல அப்படிங்கிற வந்து அதை வெளிப்படுத்துற வீடியோஸ் அதெல்லாம். அது வந்து தேர்தல் பிரச்சாரம். 4ஆம் தேதி இப்போதை வாக்கு எண்ணிக்கை தொடங்கியவுடன் நீங்க வந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? தாவேகா வந்து 130 இடங்கள் என்று சொன்னீர்கள். ஒருவேளை 130 திருச்சி கிழக்கு பெரம்பூர்ல விஜய் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு, வேறு யாருக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, பெரும்பாலும் எல்லா தொகுதியிலுமே நீங்க வந்து அப்படி கேட்டேன்னா 234 நம்ம லிஸ்ட் போட்டு இந்த கேண்டிடேட் பேர் இவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படிதான் நம்ம பேச முடியும். அப்படி பேசணும்னா நமக்கு இன்னும் டைம் எடுக்கும். ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்த வேட்பாளரோட வாக்குறுதி என்ன, அந்த தொகுதியில் இருக்க பிரச்சனை என்ன, இதெல்லாமே அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு தொகுதியிலையும் 234 தொகுதியிலையுமே இதெல்லாம் அட்ரஸ் பண்ணி தனித்தனி தொகுதிக்கான வாக்குறுதிகள் அந்தந்த வேட்பாளர்கள் கொடுத்துருக்காங்க. இதுதான் சொல்றேன். இந்த வெற்றிக்கு ஏன் இது வருது அப்படின்னா, ஏன் இவ்வளோ ஒரு கான்ஃபிடன்ஸ் வருதுன்னா, இந்த மாதிரியான தேர்தல் வாக்குறுதிகளை யாரும் கொடுக்கல. இன்னொன்று, போற வேட்பாளர் நிறைய மக்கள்கிட்ட பேசுறாங்க, நான் இதை ஜெயிச்சாலும் தோத்தாலும் நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு. ஜெயிச்சாலே செய்யறதுக்கு ஆட்கள் இல்லை, ஆனால் நான் தோத்தாலும் அதை நான் செஞ்சு கொடுப்பேன்னு சொல்றாங்க. அப்போ மக்கள் ஆல்ரெடி ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க, அந்த நம்பிக்கை மேலும் வலுக்கூடுது. இதை தாண்டி இந்த தேர்தல் அன்னைக்கு, தேர்தலுக்கு முன்னத்து நாள் எலெக்ஷன் பிரச்சாரங்கள் அப்போ திமுக செஞ்ச அராஜகங்கள், இது எல்லாமே மக்கள் மனசுல பெருமளவு வெறுப்பை கொண்டு போய் மே 4ஆம் தேதி பார்க்கலாம் சார். வாக்குகள் எண்ணப்படும் போது முடிவுகள் என்ன வருகிறது என்று பார்க்கலாம். உங்களது நம்பிக்கையும் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.